ஒரு நாள் மிஸ்டிக் கிளேடில் பிக்கு என்ற மயில் மற்றும் நண்பர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது மைலோ குரங்கு ஒரு தங்க இறகை பார்த்தான். லூனா ஆந்தை புத்தகம் புரட்டிக் கொண்டே சொன்னாள், இது சாதாரண இறகு இல்ல, இது தொலைந்த விருப்பத்தின் இறகு. சூரியன் மறையும் முன் இதை வான நீரூற்றில் சேர்க்க வேண்டுமில்லை என்றால் உலகத்தில் யாரும் விருப்பம் கேட்க முடியாது. அந்த நேரத்தில் நிழல் காகம் வந்து, இந்த இறகு எனக்குத்தான் என்று கத்தினான். ட்ரிக்ஸி திடீரென அதை பிடித்து, நான் ஒரு பெரிய பாதாம் விரும்புகிறேன் என்று கூறிவிட்டாள். உடனே ஒரு பெரிய தங்க பாதாம் விழுந்து எல்லோரையும் தள்ளிவிட்டது. நிழல் காகம் இறகை பறிக்கிருண்ட புயலை உருவாக்கியது. ஆனால் பிக்கு தனது மாயா இறகுகளை பயன்படுத்தி ஒரு காட்சி வாயிலை உருவாக்கி நண்பர்களுடன் வான நீரூற்றுக்கு சென்று விட்டான். அந்த நேரம் மாலையாகிவிட்டது. மைலோ இறகை நீருக்குள் போட முயன்றபோது நிழல் காகம் அதை தடுக்க வந்தான். லூனா ஒரு மந்திரம் சொன்னாள். பிக்கு தனது மாயம் கொண்டு இறகை நீரில் போட்டான். ஒரு பெரிய தங்க ஒளி பரவி உலகம் மீண்டும் தனது விருப்பங்களை பெற முடிந்தது. நிழல் காகம் இருட்டில் மறைந்து விட்டான். ட்ரிக்ஸி ஒரு சிறிய தங்க பாதாமை எடுத்துக்கொண்டாள். இது மட்டும் வைத்துக் கொள்ளலாமா என்று கூறினாள். அனைவரும் சிரித்தனர். மேலும் புதிய அதிசய பயணங்கள் அவர்களை எதிர்பார்த்து இருந்தன.